வணக்கம். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் தமிழ்நாட்டு காவல்துறையால் வெளியிடப்படாமல் இருந்திருந்தால் இந்த நேரத்தில் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய கலவர பூமியாக மாறியிருக்கும். முதலில் தமிழ்நாட்டு காவல்துறைக்கும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கும் நன்றி. ஆர்எஸ்எஸ்னுடைய மிகப்பெரிய திட்டம் மீண்டும் தமிழ்நாட்டால் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. ஆர்எஸ்எஸ் திட்டத்தை குழி தோண்டி புதைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். எதை சொல்ல வர்றேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆதீனம் என்று சொல்லக்கூடிய நபர் ஒரு பேட்டி கொடுக்குறார் இல்லையா? அவர் காரில் வந்துட்டு இருந்தாராம், 2 பேரிகார்ட்ஸ் இருந்துதான். அதையெல்லாம் தாண்டி இன்னொரு கார், ஏதாவது சினிமாவில் திரைக்கதை மாதிரி தான், ரஜினிகாந்த் படத்தில் எல்லாம் பார்க்குற மாதிரி, ரஜினி விஜய் படத்தில் பார்க்குற மாதிரி அவர் சொல்கிறார். அப்படி பின்னாடி இந்த பக்கம் இருந்து ஒரு கார் வருதான், வந்து நேராக இடிக்கிறாங்களாம். இடித்ததுமே இவர் நிலை குலைந்து மயங்கி போயிட்டாராம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உள்ளே வந்து இடித்த காருக்குள்ள தலையில் தொப்பி, இந்த இடத்துல தாடி, 2 பேர் இருந்திருந்தாங்க. அதாவது இடித்து நிலை குலைந்து மயக்கமாகி போன ஒரு ஆள், உள்ளே இருந்தது தாடியும் தொப்பியும் இருந்த ஆள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதனுடைய திட்டம் என்ன? ஆதீனத்தினுடைய திட்டம் என்ன? நான் ஒன்று சொல்கிறேன். கூடுதலாக இந்த விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி தமிழக முதல்வருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து மக்களின் சார்பாக ஒரு வேண்டுகோள். இந்த ஆதீனம் அப்படிங்கிற ஆளை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்குவதற்கு ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டத்தை செயல்படுத்த முனைந்தார் என்பதற்காக இவரை தூக்கி சிறையில் போடணும். அதை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த சம்பவம் நடக்குது, கூட ஒருத்தன் நிற்கிறான். இந்த பேட்டி கொடுக்கும்போது கூட ஒருத்தன் நிற்கிறான். அவனை பார்த்தீங்கன்னா தெரியும், திருட்டு முடிச்சுட்டு அவன் பேசுகிறான். 2 பேரான், 2 பேர், 2 தாடிக்குள்ளா வச்சுக்கிட்டு 2 பேர் வந்து எங்கள் கார் மீது இடித்தார்கள். நல்ல வேளை நாங்கள் இப்போ உயிரோடு இருக்கிறோம். இடித்த இடியில் எங்களுக்கு மொத்தத்தில் நாங்கள் நில குலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன காரு, இவங்க காரு பெரிய காரு. யார் இடிக்கிறா அப்படிங்கிறது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயே தெரியுது. அதுக்கும் வந்து இடித்த காரில் இருந்தவர்களுக்கும் காருக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை. இவனுங்களாக போய் இடிச்சிருக்கிறானுங்க. இடிச்சுக்கிட்டு இப்படி ஒரு பழியை போடுறானுங்க. இதற்கு முதலில் வித்திட்டது யார் தெரியுமா? தினமலம்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது இல்லையா? உங்களுக்கெல்லாம் தெரியும், தினமலம் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கை தான் இந்த செய்தியை முதல்ல தூக்கி போடுறான். அதுக்கப்புறம் அது மெதுவாக பற்றி படர ஆரம்பிக்குது. அதனுடைய உச்சகட்டமாக ஆதீனம் பேசுகிறாரு. உடனடியாக ஆர்எஸ்எஸ்னுடைய சமூக ஊடகங்களில் இது ஒரு செய்தியாக வருது. ஆனால் செய்தியாக வந்த சில மணி நேரங்களிலேயே தமிழ்நாடு அந்த திட்டத்தை முறியடித்து கையில் கொடுத்துருக்கு. எழுதிட்டு போப்பா அப்படின்னு. இதில் போதாக்குறைக்கு தமிழ்நாட்டு அரசையும் தமிழ்நாட்டினுடைய காவல்துறையும் நான் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேங்க, ஆனால் எந்த மாதிரி நடவடிக்கையெல்லாம் இவங்க எடுக்க போகிறாங்களான்னு தெரியல. நான் சிவன்கிட்ட இதை பற்றி நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. சிவனுக்கு இது மாதிரி பொய் பேசுகிற ஆட்களுக்கு மீது நடவடிக்கை எடுக்கிறதா அவருடைய வேலை? அவர் இந்த நேரத்தில் யோசிச்சிருப்பார், சிவன் பொய்யனே, இப்படியெல்லாம் நீ இருக்கிறியே, உனக்கு வெக்கம் இல்லையா, உனக்கு சூடு சொரணம் இல்லையா, ஆர்எஸ்எஸ்ஸுக்காக எவனாவது வேலை செய்வானா அப்படின்னு சிவன் கேட்டிருப்பார், நிச்சயமாக கேட்டிருப்பார். இப்போ நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாடை கலவர பூமியாக்க வேண்டும் என்பது திட்டம். அதற்கு யாரை எல்லாமே கையில் தூக்க முடியுமோ, யாரையெல்லாம் வளைத்து திட்டங்கள் போட முடியுமோ அதை ஆர்எஸ்எஸ் செஞ்சிட்ருக்காங்க. அது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, இது 100 வருடங்களாக தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் செய்து வருகிறது. நாம் ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்னோம் இல்லையா, இவர்கள் முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு தேர்வு செஞ்ச இடம் அப்படிங்கிறது கன்னியாகுமரி. அங்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா விவேகானந்தருடைய நினைவு மண்டபம், அதே மாதிரி விவேகானந்த கேந்திரம், இதை 2த்தையும் அவங்க அங்கே வந்து நிர்மாணம் செய்கிறாங்க. அதன் மூலமாக ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த திட்டம் பெரிய அளவில் இவர்களுக்கு கை கொடுக்கல. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் மீனாட்சிபுரத்தில் 1982 சுமார் 1000க்கும் அதிகமான இந்து மக்கள் இல்லையா இஸ்லாம் மதத்திற்கு மாறுறாங்க. அவங்க மிகப்பெரிய ஒடுக்குமுறையை சந்தித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பேரிடி, தலையிலே வந்து இடி. உடனே இந்து முன்னணி இதை ஒரு விஷயமாக எடுக்கிறாங்க, மெல்ல கால் பதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது எங்கே? கன்னியாகுமரியில் மண்டைக்காடு என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் கட்டவிழ்த்து விடுகிறார்கள். எப்படி? கிறிஸ்தவ மீனவர்கள் ஒரு இந்து பெண்ணை மானபங்கப்படுத்தினார்கள் அப்படிங்கிற வதந்தியை இவனுங்க கிளப்பி விடுறாங்க. அதையொட்டி மண்டைக்காட்டில் மிகப்பெரிய கலவரம் வெடிக்குது. அதன் பிறகு உங்களுக்கு கன்னியாகுமரியில் என்ன நடந்ததுன்னு தெரியும் இல்லையா? கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் 2 முறை பாராளுமன்ற உறுப்பினரானதும், அங்கே 2 தடவை எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டதெல்லாம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக அப்படியே கோவைக்கு வர்றாங்க. கோவையில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதாவது ஆண்டனி செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு போக்குவரத்து காவலர், அவருடைய பேரில் இருக்கக்கூடிய ஆண்டனியை மறைச்சிட்டு
செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு இந்து காவலரை முஸ்லீம் மக்கள் கொன்று விட்டனர் அப்படிங்கிற வதந்தியை பரப்புகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. இதுக்கு அடுத்து நீங்கள் எங்கே வராங்க? இப்போ ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இல்லையா? ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்ததுமே செஞ்ச விஷயம் என்ன? லாவண்யா அப்படிங்கிற ஒரு பெண், ஒரு மாணவி தற்கொலை செய்கிறார். அவர் எதற்காக தற்கொலை செய்தார்னா, கட்டாய மதமாற்றத்துக்குள்ள அவங்கள அழுத்தம் கொடுத்ததுனால தான் அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டார் அப்படிங்கிற வடிகட்டிய பொய்யை அண்ணாமலை சொன்னார். அதன் பிறகு என்ன நடந்தது? அதை வைத்து இங்கே ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தாங்க. ஆனால் என்னென்னா, சமீப காலமாக இப்போ மண்டைக்காட்டில் கலவரத்தை ஏற்படுத்த சங்கிகளுக்கு முடிந்தது, கோவையில் கலவரத்தை ஏற்படுத்த சங்கிகளுக்கு முடிந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததற்கு பிறகு இன்னும் தீவிரமாக RSS இது போன்ற திட்டங்களை முன்னெடுக்க முயற்சி செய்கிறார்கள். திருப்பரங்குன்றத்தில் பார்த்தாங்க, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களை RSS விரட்டி எடுத்தா. எங்கே இருந்தோ ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் பிரியாணியை கொடுத்து எதையெல்லாம் கொடுத்து ஆளுக்கு 200 ரூபான்னு கொடுத்து கொண்டு வந்து ஒரு 10,000 பேர் அங்கே கொண்டு வந்து சேர்த்தானுங்க இல்லையா? அந்த ஊரில் இருக்கிற எவனும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணல. இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசத்துலேருந்து எப்படி மேற்கு வங்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறானுங்களோ, உத்தரப்பிரதேசத்தில் எப்படி டெல்லி கூட்டிகிட்டு போகிறானுங்களோ, அதே மாதிரி பல்வேறு இடங்கள்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து எவ்வளோ ஆட்கள் கூடினார்கள் அப்படின்னு பார்த்தாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அமைதியாக இருந்தாங்க. ஏன்னா தெரியும், தமிழ்நாடு RSSனுடைய திட்டத்தை முறியடிக்கும் என்பது. திருப்பரங்குன்றம் திட்டம் அவங்களுக்கு கை கொடுக்கல. அடுத்தது இப்போ என்ன? ஆதீனம் என்கிற வடிவில் ஒரு மிகப்பெரிய சதித்திட்டத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள் இல்லையா? 2 தினங்களுக்கு முன்பு தான் நமக்கு தெரியும், ஒரு புகழ்பெற்ற இந்து பண்டிகையின் போது அங்கு வந்த பக்தர்களுக்கு முஸ்லீம் மக்கள் உணவு கொடுத்த காட்சியை பார்த்தோமா இல்லையா? அதுதான் தமிழ்நாடு. ஆனால் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? இங்கே வந்து எப்படியாவது ஒரு கலவரத்தை உருவாக்கலான்னு சொல்லி இந்த ஆதீனம் மாதிரியான ஆட்களை வைத்து பல்வேறு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்று நினச்சா, தமிழனாக எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை, தமிழ்நாட்டை நினைத்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா? இந்தியாவிலேயே RSSஐ துணிந்து அடித்து விரட்டக்கூடிய, அதாவது RSS 100 வருடமாக முயற்சி பண்ண கூட கொஞ்சம் கூட மதிக்காமல் காலில் போட்டு மிதித்து தூக்கி எறியக்கூடிய தமிழ்நாடாக இருக்கு இல்லையா? அதை நினைக்கும் போது பெருமையாக இருக்குது. அவனுடைய எல்லா திட்டமே அம்பலப்படுத்திகிட்டு இருக்கிறான். எல்லா திட்டங்களும் தோல்வி அடையுது. அவன் என்னெல்லாமோ பண்ண பார்க்குறான். இது 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 இப்போ இங்கே பண்ணதில், தமிழ்நாட்டில் பண்ணதில் ஒரு 2% வேறு ஏதாவது மாநிலத்தில் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்க, இதுக்கு முன்னாடி அங்கே வந்து பாஜக ஆட்சியை பிடிச்சிருக்கும். ஆனால் தமிழ்நாடு சிந்திக்கிற மண். இங்கே நீ என்ன பண்ணாலும் நடக்காது என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது. மீண்டும் நான் சொல்கிறேன், ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்தில் சங்கர மடத்தில் ஒரு மிகப்பெரிய கொலை நடந்தது. அது தொடர்பாக அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க. அது மாதிரியான நடவடிக்கைகள் இந்த ஆதீனம் மாதிரியான RSSக்கு பின்னாடி போய் மதக்கலவரத்தை தூண்டுவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக முதல்வர் மு க ஸ்டாலினிடம் வேண்டுகோள் விடுக்கிறோம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.